இன்ஸ்டண்ட்டாக மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மாங்காவை ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு, கலருக்கு வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும், காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரம் நிறைய சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு பொடி ஆட் பண்ணணும். அதுக்கு 1 ஸ்பூன் கடுகும் 1 ஸ்பூன் வெந்தயமும் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கல்லில் இடித்து பவுடர் ஆக்கிக்கிறேன். நீங்கள் மிக்சிலையும் போட்டு இடிச்சிக்கலாம். இப்போ வந்து இந்த பவுடரை அந்த மாங்காய் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம தாளித்து விடணும். அதுக்கு ஒரு கடாயில் நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். நல்லெண்ணெயில் கடுகு நிறைய சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூளும் கொஞ்சமாக பெருங்காயமும் ஆட் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை அந்த மாங்காயில் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் வந்து ஊற வச்சுருங்க. அப்போ தான் எல்லாமே சேர்ந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.